பழங்காலத்தில் மகாபலி என்ற அரக்கராஜா தனது அற்புதமான ஆட்சியால் உலகத்தை ஆட்சி செய்தார். ஆனால் அவரது அகங்காரம் வலுத்த போது தேவர்களும் சிருஷ்டியினரும் அச்சத்தில் மூழ்கினர். தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் மகாவிஷ்ணுவை வேண்டினர். மகாவிஷ்ணு வாமன அவதாரமாக ஒரு சிறுவனாக மகாபலியின் முன் வந்தார். ராஜா, எனக்கு 3 அடிக்கு சமமான நிலம் தர வேண்டும் என்றார். மகாபலி சிறுவனின் வேண்டுகோளை கேட்டு மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். அந்த நேரத்தில் குரு சுக்கிராச்சாரியர் மகாபலியை எச்சரித்தார். இவர் யாரும் சாதாரண குழந்தை இல்லை, அவருக்கு பின்னால் விஷ்ணுவின் அதிசயம் உள்ளது என்றார். ஆனால் மகாபலி எதையும் பொருட்படுத்தாமல் தன் வாக்கை நிறைவேற்றினார். வாமனன் தனது உண்மையான ரூபத்தை எடுத்தார். முதல் அடியில் பூமியை மிதித்தார். 2வது அடியில் ஆகாயத்தை எட்டினார். 3வது அடிக்கான இடம் எங்கே? மகாபலி சமர்ப்பணமுடன் தன் தலையை குனிந்தார். மகாவிஷ்ணு மகாபலியின் தலையை தழுவி அவருக்கு மோட்சம் அளித்தார். இந்த கதையால் எப்போதும் மனத்தாழ்மையுடன் வாழ்வதை நினைவுபடுத்துகிறது. அகங்காரம் எத்தனை பெரியதாயினும் இறைவன் முன் சரியான தருணத்தில் ஒழிகிறது.